திருத்தணியை ஒட்டிய ஒரு சின்ன கிராமம். அங்க 4 பசங்க. வயசு எல்லாருக்கும் 17 தான். படிப்பு எல்லாம் பாதியிலே ஸ்டாப். கையில இருந்த ஒரே சொத்து செல்போன். இன்ஸ்டாகிராம் தான் அவங்களோட உலகம். மாஸ் ரீல்ஸ், பின்னணி மியூசிக், லைக்குகள். அதுல வரும் கொஞ்சம் பாராட்டே நம்ம பெரிய டான்னு அவங்களுக்கு தோண வச்சிருக்கு. கடந்த சனிக்கிழமை மாலை வழக்கம் போல குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ரீல்ஸ் போடணும், இது வைரல் ஆகணும், அதுதான் அவங்களோட ஒரே யோசனையா இருந்தது. கையில 2 அருவாளை மறைச்சுக்கிட்டு சென்னை டு திருத்தணி மின்சார ரயில்ல ஏறினாங்க. அப்போதுதான் அந்த கணம் ரயிலுக்குள்ள இருக்க ஒடிசாவை சேர்ந்த 20 வயது சூரஜ். பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வர அந்த பையன், அவங்க பார்வை அவன் மேல் விழுந்தது. சூரஜ் சும்மா கேட்டான், ஏன் இப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு கேள்வி மதுபோதையில இருந்த அவர்களுக்கு அவமானமா சவாலா தோணுச்சு. ரயில் திருத்தணி ஸ்டேஷன்ல நின்னதும் சூரஜை மிரட்டி பழைய ரயில்வே குடியிருப்பு பக்கம் இழுத்துட்டு போனாங்க. அங்க நடந்தது மனித தன்மையே இல்லாத செயல். 3 பேரும் அருவாள்ல வெட்டினாங்க. ஒருத்தன் செல்போன்ல அதை வீடியோ எடுத்தான். ரத்தம் சொட்டு சொட்டு சூரஜ் அலறினான். ஒருத்தருக்கும் கருணை வரல. வெட்டியவை ஒருத்தன் கேமராவை பார்த்து விக்டரி சைன் காட்டுறான். ஏன் இதெல்லாம்? பழி வாங்கணும்னு இல்லை, பணம் வேணும்னு இல்லை. இந்த வீடியோ ரீல்ஸ்ல போட்டா நம்ம பெரிய ரவுடி மாதிரி தெரியும், அதுதான் அந்த ஒரே காரணம். வீடியோ வைரல் ஆச்சு, ஆனா லைக்குக்கு இல்ல, மக்களோட கோபத்துக்காக. ரத்த காயத்தோடு தப்பிச்ச சூரஜ் போலீஸ்ல புகார் கொடுத்தான். சில மணி நேரத்திலேயே 4 பேரும் கைதானாங்க. கைத்தட்டலுக்கு செய்யற ஒவ்வொரு தவறான செயலும் கடைசியில கைவிலங்கோட தான் முடியும். மாஸ் மியூசிக் நிஜ வாழ்க்கையில ஒலிக்காது. கத்தி எடுத்தவன் சட்டத்துல இருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது. இந்த இப்போ 4 பசங்களும் சிறுதிருத்த பிள்ளையில உட்கார்ந்துதான் உணர்ந்து கொண்டிட்டு இருக்காங்க.